நியூமரிக்கல் மெத்தட்ஸ். நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல நமக்கு பார்ட் இதுல மொத்தமே நமக்கு 3 டாபிக் தான் இருக்கும். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட், லெக்ராஞ்சஸ் அண்ட் நியூட்டன் ராப்சன். இந்த 3 மெத்தடை பேஸ் பண்ணி இருக்கிற டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் தான் 2 மார்க் கொஸ்டின்ல இருக்கும். அண்ட் 5 மார்க் 10 மார்க்ல நமக்கு நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட், லெக்ராஞ்சஸ், நியூட்டன் ராப்சன் எது வேணாலும் 5 மார்க்லயும் இருக்கலாம், 10 மார்க்லயும் இருக்கலாம். இந்த யூனிட்ல இருந்தே டோட்டலா நமக்கு ஒரு 19 மார்க்ஸ் மினிமம் மேக்ஸிமம் 19 மார்க்ஸ் வரும். ஒரு 5 மார்க், ஒரு 10 மார்க், 2 மார்க் இதுல இருந்து கவர் பண்ணலாம். ஸோ மேட்ரிசஸ்க்கு அடுத்தபடியா நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த நியூமரிக்கல் மெத்தட்ஸ்க்கு தான். இதுல இருக்கிற பேசிக்கான டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்த டெஃபினிஷன்ஸ். டிஃபைன் இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன்றது எக்ஸ் நாட்ல இருந்து எக்ஸ் என்க்கு உள்ள இருக்கிற மிடில் இருக்கிற ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் இன்டர்போலேஷன். அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு பாருங்க. இன்டர் உள்ள இருக்கிற, வித்தின் த ரேஞ்ச், இது எழுதுனா போதும் நமக்கு. எக்ஸ் லைஸ் வித்தின் த ரேஞ்ச், தென் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் ஒய் இஸ் கால் இன்டர்போலேஷன். செகண்ட், எக்ஸ்ட்ராபோலேஷன். எக்ஸ்ட்ராபோலேஷன்னா எக்ஸ் லைஸ் அவுட் சைட் த ரேஞ்ச், ரேஞ்சுக்கு வெளியில இருக்கிற ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ட்ராபோலேஷன். பட் நமக்கு எக்ஸ்ட்ராபோலேஷன் டெஃபினிஷன் மட்டும்தான், நமக்கு சம்ஸ் இதுல சிலபஸ்ல கிடையாது. தேர்டு, ஃபைனைட் டிஃபரன்ஸ். ஃபைனைட் டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒய்யோட டிஃபரன்ஸ் வேல்யூ தான் ஃபைனைட் டிஃபரன்ஸ். இது எல்லாமே புக்ல இருக்கிற டெஃபினிஷன். இதை நீங்க இப்படியே படிச்சு எழுதலாம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து படிக்கலாம். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ்னா சப்சீக்வெண்ட் வேல்யூக்கும் பிரசன்ட் வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ். ஓகே, நேம் த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் ஆர் ஈக்குவல். இன்டர்வல்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது, எக்ஸோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும்போது என்ன மெத்தட் கண்டுபிடிக்கணும், யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் நியூட்டன்ஸ் பேக்வர்ட். நேம் த மெத்தட் ஆஃப் இன்டர்வல்ஸ் ஆர் அன்ஈக்குவல். அன்ஈக்குவலா இருக்கும்போது நமக்கு ஒரே மெத்தட் தான், லெக்ராஞ்சஸ் இன்டர்போலேஷன் மெத்தட். ரைட் டவுன் நியூட்டன் ராப்சன் ஃபார்முலா. ஸோ நியூட்டன் ராப்சனுக்கான ஃபார்முலா இருக்கு இதுல. இந்த 3 ஃபார்முலாவும் நல்லா படிக்கணும். நியூட்டன் ராப்சன், அடுத்தது நியூட்டன்ஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா கேட்டா ஃபார்வர்டும் எழுதணும், பேக்வேர்டும் எழுதணும். ஃபார்வர்ட்ல u யூஸ் பண்ணிருப்போம், பேக்வேர்ட்ல v யூஸ் பண்ணிருப்போம். ஃபார்வர்ட்ல u -1 வரும், இங்க எல்லாம் +1 வரும். 9th question, write Lagrange's interpolation formula. ஸோ இதுவும் 2 மெத்தட் இருக்கு. நம்ம பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்றோம், அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, நீங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நமக்கு பேசிக்கா ஆப்ரேட்டர்ல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அந்த கொஸ்டினை பார்க்கலாம். 10th question, prove that E equal to 1 plus delta. இது நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஈன்றது ஒரு ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்க. நான் 2 பக்கமும் சைமல்டேனியஸா எடுத்து ப்ரூவ் பண்ண போறேன். E equal to 1 plus delta. 2 பக்கமும் நம்ம என்ன பண்ண போறோம், f of a ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை by f of a on both sides. ஸோ 2 பக்கமும் f of a ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இந்த பக்கம் e into f of a, இந்த பக்கம் 1 plus delta into f of a. இப்போ இந்த f of a e இருக்குல்ல, e னா ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்னா f of a ல இருந்து ஒரு ஷிஃப்ட், e னா ஒரு ஷிஃப்ட், e ஸ்கொயர்னா 2 ஷிஃப்ட். ஸோ ஒரு ஷிஃப்ட் இப்படி ஷிஃப்ட் பண்ணோம், பாசிட்டிவா ஷிஃப்ட் பண்ணுவோம். ஏல இருந்து a பிளஸ் ஹெச்சுக்கு மாறும், ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவா மாறும். அப்ப என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னவாகும், e ஆஃப் f of aன்றது f of a பிளஸ் ஹெச்சா மாறும். இந்த பக்கம் f of a தனித்தனியா மல்டிப்ளை பண்றோம்.
1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ, டெல்லோட மல்டிப்ளை பண்ணும்போது டெல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. இப்போ இந்த டெல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் ஏ பிளஸ் இந்த டெல்லோட ஃபார்முலா எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. இந்த பக்கம் நமக்கு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச். இது நான் ஏன்றது ஒரு பாயிண்டா எடுத்திருக்கேன், நீங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கூட எடுக்கலாம். எஃப் ஆஃப் ஏ கேன்சல். என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு இந்த பக்கமும் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈன்றதும் 1 பிளஸ் டெல்டான்றதும் ஈக்குவல். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதே மாதிரி இன்வெர்டட் வச்சு நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. I think 11. Okay, 11th question, inverted del. So inverted del வச்சு வர ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா show that, இது ஒரு show that தான். show that E inverse equal to 1 minus inverted del. இங்க வந்து 1 minus இருக்கு. இப்போ இதே தான் அப்படியே கீழே எடுத்துக்க போறோம், சைமல்டேனியஸா எடுக்க போறோம். E inverse equal to 1 minus del f of x இல்ல f of a எது வேணா மல்டிப்ளை பண்ணலாம். நாம வந்து இங்க என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பை f of a on both sides. ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்றோம். ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணா என்னவாகும்? E inverse of f of a. இந்த பக்கம் 1 minus del of f of a. இப்போ E inverse, இது f of a னா E inverse னா ரிவர்ஸ்ல ஷிஃப்டிங் ஆபரேட்டர். அப்ப என்னவா போவோம்? a மைனஸ் ஹெச்ன்னு போவோம். அங்க வந்து ஈன்னு இருந்ததுனால பாசிட்டிவ் சைட்ல நமக்கு அப்ரோச் பண்ணோம், இங்க E இன்வர்ஸ் இருக்கிறதுனால நெகட்டிவா அப்ரோச் பண்ணோம். அப்ப இந்த பக்கம் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன வந்துடும்? f of a மைனஸ் ஹெச் ஷிஃப்ட் ஆபரேட்டர். நெகட்டிவ் சைட்ல ஒரு ஸ்டெப் ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். இந்த பக்கம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 இன்டூன்னு பண்ணும்போது f of a மைனஸ் இன்வெர்டட் டெல் இன்டூ f of a. இப்போ இன்வெர்டட் டெல்லுக்கான ஆபரேட்டர், டெல்லுக்கான ஆபரேட்டர் f of a மைனஸ் ஹெச், சாரி f of a மைனஸ் f of a மைனஸ் ஹெச். இது வந்து அதுக்கான ஃபார்முலா. மேல பாருங்க, இல்ல நான் சைட்ல இந்த ஃபார்முலா எழுதுறேன். ஓகே, இப்படி டெல்டாக்கு f of xன்னு இருந்ததுன்னா இது வந்து f of x plus h மைனஸ் f of x. அதுவே இன்வெர்டட் f of xன்னு இருந்ததுன்னா f of x மைனஸ் f of x மைனஸ் h. இதுதான் இதோட ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? கீழே எழுதியிருக்கோம். இப்போ மைனஸை உள்ள எடுத்துட்டு போனா என்ன வரும்? எனக்கு f of a minus f of a minus into minus plus f of a minus h. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. இப்போ ரெண்டு பக்கமும் எனக்கு ஈக்குவலா வந்துச்சா? f of a minus h equal to f of a minus h. அப்படின்னா E inverse equal to 1 minus delta. Hence proved. Okay, இந்த ரெண்டு மாதிரி நமக்கு ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இன்னொரு ரெண்டு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சால்வ்னு கொடுத்துட்டு டெல் ஆஃப் tan inverse of x, இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த ப்ராப்ளம். இப்போ டெல் ஆஃப் f of xக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டெல் ஆஃப் f of x, இப்போதான் நம்ம அந்த ஃபார்முலா எழுதணும். f of x plus h மைனஸ் f of x. இந்த f of x இருக்க வேண்டிய இடத்துல இப்போ என்ன இருக்குன்னா tan inverse of x இருக்கு. அப்போ நான் இதை எப்படி எழுதுவேன்? ஃபர்ஸ்ட் x plus hன்னு எழுதணும். tan inverse of x plus h minus
tan inverse of x. இது இப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா tan inverse of a minus tan inverse of b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ tan inverse of a minus b கான ஃபார்முலா அதே ஃபார்முலாவா எழுதிடலாம். ஸோ tan inverse of a minus tan inverse of b ஓட ஃபார்முலா tan inverse of a minus b divided by 1 plus ab இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ a ஓட பிளேஸ்ல x plus h, b ஓட பிளேஸ்ல x. நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? tan inverse of a ன்றது x plus h, bன்றது x, கீழே 1 plus x plus h into x. minus x plus x cancel. So என்னோட ஆன்சர் tan inverse of h divided by 1 plus இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லை, ஏன்னா பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனா வராது. அதனால இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இதே மாதிரி இன்னொரு சம்க்கு நமக்கு இருக்கு டெல்லில். இது டேன்ன்றதுனால நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த சம் பாருங்க. Evaluate del of x into x plus 1 x plus 2 into x plus 3. இப்போ டெல்லுக்கு நம்ம ஆப்ரேட்டர் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெல் ஆப்ரேட்டரோட ஃபார்முலா del of f of x ன்னு இருந்ததுன்னா f of x plus h minus f of x ன்னு எழுதுவோம். இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிற இந்த ஃபுல் டேர்மும் நம்மளோட f of x ன்னு அர்த்தம். இப்போ இது x plus h ன்னு எழுதுனா நமக்கு யூஸ் கிடையாது. எப்பெல்லாம் எனக்கு h ன்னு எழுதுனா யூஸ் இல்லையோ அப்ப நான் என்ன பண்ணலாம்? h equal to 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணா இது என்ன வந்துடும்? எனக்கு f of x plus 1 minus f of x இப்படி எழுத முடியும். ஸோ எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னோட மீனிங் என்னன்னா, எங்கெல்லாம் x இருக்கோ x plus 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ மேலே இருக்கிற என்னோட ஃபங்க்ஷன்ல x plus 1 ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் xன்றது x plus 1 ஆகும். அடுத்த டேர்ம் x plus 1 ஏற்கனவே இருக்கு. ஸோ எக்ஸோட இடத்துல x plus 1 plus 1. அடுத்தது x plus 2ன்னு இருக்கிற இடத்துல xக்கு x plus 1 plus 2 தனியா இருக்கு. அடுத்தது x plus 1 plus 3 தனியா இருக்கு. இது ஃபுல்லா என்னது? f of x plus 1 minus f of x. f of xன்றது அதே தான், அப்படியே எடுத்து எழுதுனா போதும். ஸோ மைனஸ் x into x plus 1 into x plus 2 into x plus 3. இது f of x. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க. இது இந்த பிராக்கெட் மேல ரெட் கலர்ல இருக்க பிராக்கெட் f of x. ஸோ x இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்கேன்? x plus 1ன்னு முதல்ல சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அப்புறம் வெறும் x. அப்ப கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதை இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். x plus 1 into x plus 2 into x plus 3 into x plus 4. இது ஃபுல்லா ஒரு டேர்ம். மைனஸ் x into x plus 1 x plus 2 x plus 3. இது ஃபுல்லா ஒரு டேர்ம். இப்போ நான் ரெண்டு டேர்மா இதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர், இங்க பண்ணும்போது 2x, இது பண்ணும்போது x, சேர்த்து எழுதும் போது 3x பிளஸ் அடுத்தது கான்ஸ்டன்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாயிடும்? 1 into 2 2 முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நான் அடுத்த டேர்ம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது மல்டிப்ளை பண்ணும்போது x into x x ஸ்கொயர், x into 4 4x, இது 3x, ரெண்டுமே ஆடு, அதனால சேர்த்து என்னவாயிடும்? 7x பிளஸ் கான்ஸ்டன்ட் 3 into 4 3 into 4 மல்டிப்ளை பண்ணும்போது 12 மைனஸ் இந்த பக்கம் x உள்ள எடுத்துட்டு போனா x ஸ்கொயர் பிளஸ் x. அடுத்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6. இப்போ நம்ம ஒரு டேர்மா மல்டிப்ளை பண்ண போறோம்.
இது ஆக்சுவலா 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பட் ரொம்ப லென்த்தியான ஒரு கொஸ்டினா இருக்கு. எக்ஸும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 4. அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயரால ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்றோம். அடுத்தது மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 7x கியூப். நெக்ஸ்ட் பண்ணும்போது 12x ஸ்கொயர். அடுத்தது 3x ஆல மல்டிப்ளை பண்றோம். 3x ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம் பண்ணா 3x கியூப். அடுத்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது 21x ஸ்கொயர். லாஸ்ட் டேர்ம் பண்ணும்போது 36x. ஓகே, இப்போ 2 ஆல பண்ணும்போது 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 7ல மல்டிப்ளை பண்ணும்போது 14x. 12ல பண்ணும்போது 24. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மைனஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் பவர் 4. அடுத்தது இங்கே பண்ணும்போது 5x கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் ஆல பண்ணும்போது எக்ஸ் கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 6x. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஒரே மாதிரி டேர்ம்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் 4 பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் பவர் 4 அண்ட் இதை நான் மைனஸ் உள்ள எடுத்துட்டு போறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸ் பவர் 4 கியூப்ல வந்து இங்க ஒரு 7 இங்க ஒரு 3 10 வேற டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ பிளஸ் 10x கியூப். அடுத்து ஸ்கொயர்ல 12 பிளஸ் 21 33 33 பிளஸ் 2 35. ஸோ பிளஸ் 35x ஸ்கொயர். எக்ஸ்ல எத்தனை டேர்ம் இருக்குன்னா 36 and 14 ஆல் டுகெதர் 50x பிளஸ் 24. இப்போ மைனஸ் உள்ள எடுத்துட்டு போங்க. மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 5x கியூப் எக்ஸ் கியூப் ரெண்டு சேர்க்கும் போது 6x கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 11x ஸ்கொயர் மைனஸ் 6x. ஸோ இந்த எக்ஸ் பவர் 4 அண்ட் மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் கியூப் வந்து கேன்சல் ஆகி 4x கியூப் ஆயிரும். 10 மைனஸ் 6 4. எக்ஸ் ஸ்கொயர் வந்து 35 மைனஸ் 11ன்றது பிளஸ் 24x ஸ்கொயர். எக்ஸ்ன்றது 50 மைனஸ் 6 விச் இஸ் 44x பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. இது நம்ம ஃபைனலா வந்த ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்க. ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணி இது எழுதியிருக்கேன். கொஸ்டின் வந்து எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா இவால்வேட் அப்படின்னு ஒரு லென்த்தியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். நான் ஜென்ரலா டெல்லுக்கு என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ போன சம்ல நான் எக்ஸ் பிளஸ் ஹெச் தான் போட்டேன். ஏன் 1 போடலன்னா இங்க நான் 1 கொடுத்தாலும் ஹெச் கொடுத்தாலும் எதுவுமே ஆக போறது இல்லை. கடைசியில tan இன்வர்ஸ் ஆஃப் சம்திங் நிக்க போகுது. ஃபர்தரா என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால ஹெச் அப்படியே விட்டுட்டோம். பட் இங்க ஹெச்க்கு 1 கொடுத்தா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம எப்பெல்லாம் இந்த மாதிரி ஜெனரல் கேஸ் வருதோ ஹெச்க்கு 1 கொடுத்துக்கலாம், அதுவும் கரெக்ட். ஸோ 1 கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் இருக்கிறதுலாம் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன் ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது நமக்கு இந்த ஆன்சர் வருது. ஸோ டெல் ஆஃப் சம்திங் வந்தா இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர்.